ஹாய், ஐ எம் A65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழ்ல பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன ஒரு மோட்டிவேஷன்னா, நம்ம ஃபியூச்சர் பத்தி பேச போறோம். அப்பனா நம்ம என்னன்னா ஃபியூச்சரை டிஃபைன் பண்ண போறோம்னு அர்த்தம். ஸோ உங்க ஃபியூச்சரை நீங்க கரெக்டா டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க ஃபியூச்சரை நீங்க என்ன ஆக போறீங்கன்னு கரெக்டா முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபியூச்சர் பத்தி பேச போறோம். ஃபியூச்சர் நம்ம இனிமேல் வாழ போற காலம். ஸோ அதுல வந்து நீங்க பாஸ்ட்டை ஒரு ரெஃபரன்ஸா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை ஃபில்டர் பண்ணி அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஃபியூச்சருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற மட்டும் நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தா போதும். ப்ரெசென்ட் லைஃபை கரெக்டா ஃபியூச்சர் எதை நோக்கி போயிட்டு இருக்கோ அதை வேலைகளை செய்யுங்க. ஸோ எதுவுமே செய்யாம மட்டும் இருந்துடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா வந்து பாஸ்ட்டை மட்டும் திங்க் பண்ணிட்டு மட்டும் இருக்காதீங்க. ஸோ ஃபியூச்சர் நோக்கி நம்ம எல்லாருமே ஃபியூச்சர் நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் தான். ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் தான் பண்ண முடியும். அதை தவிர நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம முடிஞ்ச அளவு நம்ம வந்து எஃபர்ட்டை கொடுப்போம். ஸோ ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறத உங்களால முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் மேபி அப்படி நடக்கல அப்படின்னாலும் ஒண்ணுமே இல்லை. அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்றபடி வாழ ஆரம்பிங்க. அதுக்கேற்ற அப்படி மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ்க்குள்ள போயிடுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸோட நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அமைக்கிறதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி தான் சேம் தான் ஃபியூச்சர் டென்ஸ்க்கும். நம்ம வந்து ஒரு சென்டென்ஸை கொடுத்து இதை மனப்பாடம் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லவில்லை. ஒரு சென்டென்ஸ் எப்படி அமையுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க யாருமே இதை மக்கப் பண்ண தேவை கிடையாது. பட் எப்படி அமையுது, அது எப்படி ஒரு கொஸ்டினா ஃபார்ம் ஆகுது, ஸோ ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸா எப்படி அமையுது, ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸா அது எப்படி மாறுது, அது எப்படி கொஸ்டினா மாறுது, அது எப்படி டப்ளிகேட் கொஸ்டினா மாறுது, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ப்ரொசீஜரா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுல கண்டினியூஸா இதை தான் சொல்லிட்டு வந்திருப்பேன். நம்ம வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து ஒரு வேர்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட்னா என்ன, இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சென்டென்ஸ் எப்படி அமையுது, அந்த சென்டென்ஸ் எப்படி நெகட்டிவா மாத்துறது, அதை எப்படி கொஸ்டினா மாத்துறது, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல நம்ம வந்து கிட்டத்தட்ட ப்ரெசென்ட்டையும் முடிச்சுட்டு பாஸ்டையும் முடிச்சு கிட்டத்தட்ட ஃபியூச்சர் அதாவது எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட இதை தாண்டி நம்ம வந்து கன்வர்சேஷன் ப்ராக்டிஸ் தான் மேக்ஸிமம் எடுத்துட்டு போனோம். நான் வந்து கொஞ்ச நாள் வந்து ஸ்கிப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வந்து டிஸ்கண்டினியூ அது கண்டிப்பா கண்டினியூ பண்றேன். ஏன்னா வந்து சில என்ன பர்சனல் இஷ்யூ காரணமா வந்து அதை வந்து ஒதுக்கி வச்சிருக்கேன். ஸோ மேபி ஃபியூச்சர்ல அதை கண்டிப்பா நான் வந்து போடுவேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்க்குள்ள போயிடலாம். சப்ஜெக்ட் வில் வெர்ப். ஸோ ஒண்ணுமே இல்லை, சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு நடத்திருப்பேன். ஸோ ஹி சி இட் இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ்லாம் வந்துச்சுன்னா இது இந்த பெயர் சொல்லலாம் வந்து அதை ஃபர்ஸ்ட் அதுக்கு பக்கத்துல என்ன யூஸ் பண்றோம்னா ஃபியூச்சர் டென்ஸை இண்டிகேட் பண்றதுக்காண்டி நம்ம டூ டிட் எப்படி வந்து ப்ரெசன்ட் டென்ஸையும் ஸோ பாஸ்ட் டென்ஸையும் இண்டிகேட் பண்ணுதோ அதே மாதிரிதான் வில் அப்படிங்கிறத ஃபியூச்சர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றதுக்காண்டி நம்ம கிட்ட வில் அப்படிங்கறத யூஸ் பண்ணா ஃபியூச்சர் அதாவது ஃபியூச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா வேர்ப் யூஸ் பண்ண போறோம். அதுவும் என்ன வேர்ப் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப். ஸோ அதனால ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பை மட்டும் பார்ப்போம். ஸோ ஹீ கம்ஸ் ஹியர் அப்படின்னா வழக்கமா அவன் இங்க வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. எஸ்பி இதை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் ஹீ கேம் ஹியர் அவன் வந்தான் அப்படின்னு அவன் இங்க வந்தான் அப்படின்னா இது சிம்பிள் பாஸ்ட். ஸோ இதுவும் ஒரு எஸ்பி ஒன்னுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் ஃபாஸ்ட் எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது he will come here. இந்த இடத்துல வந்து இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு இந்த இடத்துல எதுவுமே வந்து காலத்தை இண்டிகேட் பண்றதுக்கு ஒண்ணுமே வந்திருக்காது. பட் ப்ரெசன்ட்ஸ்ல இந்த இடத்துல ஒரு எஸ் சேர்த்திருப்போம். ஸோ காலத்தை இண்டிகேட் பண்றதுக்காண்டி இந்த இடத்துல அதோட பாஸ்ட் டென்ஸ் வேர்பை போட்டிருப்போம். ஸோ ஃபியூச்சருக்கு அதே மாதிரிதான் ஃபியூச்சருக்கு இந்த கம் அப்படியே விட்டுட்டு ஸோ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வில்ல சேர்த்து அது ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் ரிமைண்ட் பண்றதுக்காக இங்க வில் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் ஆகுது. ஜஸ்ட் இந்த எஸ் இதெல்லாம் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான். பட் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு அதெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ ஒவ்வொன்று ப்ரெசன்ட் டென்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, பாஸ்ட் டென்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். ஸோ அதே மாதிரி இது ஃபியூச்சர் டென்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக வில் சேர்க்க போறோம். இதை ஹி வில் கம் ஹியர் அப்படின்னா அவன் இங்க வருவான் அப்படின்னு சொல்றான். ஹி வில் கம் he will அது அந்த ஒரு அப்பாஸ்டபி டபிள்யூ எடுத்ததுக்காண்டி ஒரு அப்பாஸ்டபி போட்டு 2 எல் கொடுத்துருப்போம். இதுக்கும் வந்து என்ன மீனிங் அப்படின்னா இந்த வில்ல வந்து சுருக்கி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பேசையில தான் he will come here அவன் வருவான் அப்படின்னு சொல்றது. ஓகே, அரேஞ்ச் ஏ கேப். நான் உனக்கு ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கட்டுமா? நான் வந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க, நான் வந்து ஒரு போய் சேர்றதுக்கு ஒரு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஐ வில் அரேஞ்ச் ஏ கேப் சார் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வில் ஆஸ்க் ஹிம். கேட்கறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னா ஆஸ்க்ங்கிறது தான் நான் கேட்கிறேன் ஐ வில் ஆஸ்க் ஹிம் அப்படின்னு சொல்றது. பிரிங் அதோட
present அதை bringங்கிறது verb. அதை I will bring it tomorrowனா நான் நாளைக்கு எடுத்து வர்றேன் அப்படின்னு சொல்றது. சாரி சார் ஐ ஃபர்காட் இட். இது ஒரு கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ணல. நம்ம ஏதாவது ஒன்று மறந்து வச்சுட்டு வந்திருப்போம். அதை வந்து கான்வர்சேஷன் யூஸ் பண்ண சாரி சார் ஐ ஃபர்காட் இட் சாரி சார் ஐ ஃபர்காட் இட் ஐ வில் பிரிங் இட் டுமாரோ. நான் நாளைக்கு எடுத்துட்டு வரேன், இன்னைக்கு மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது. இப்ப நாய் கூட விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லி தான் நம்ம வந்து இது ஒரு பாஸ்ட், அந்த பாஸ்ட்டை சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணிட்டேன்னா மறந்துட்டு வந்துட்டேன் அந்த பாஸ்ட்ல, ஆனா வந்து நாளைக்கு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ அதுக்காண்டி இந்த பாஸ்ட், ஏன்னா வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸை மட்டும் வச்சு நம்ம சென்டென்ஸ் வைக்க போறது கிடையாது. ப்ரெசென்ட் டென்ஸை வச்சு மட்டும் நம்ம ஒரு சென்டென்ஸ், அதாவது ஒரு கான்வர்சேஷன் நடத்தி முடிச்சிட முடியாது. நம்ம ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இது மூணையும் சேர்த்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதை மூணையும் சேர்த்து தான் நம்ம பேசவே போறோம். அப்படிங்கிற நீங்க மூணுமே கம்ப்ளீட்டா வந்து கரெக்டா என்னென்ன இடத்துல இருந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் வந்து நம்ம ஒரு கோர்வையா சொல்லிட்டு இருக்கோம். சரி சார் ஐ ஃபர்காட் இட் ஐ வில் பிரிங் இட் டுமாரோ. நான் மறந்துட்டேன், நான் நாளைக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும். நாய் கூட விளையாடாத, அதுக்கு அடிச்சிரும் அப்படின்னு சொல்றது. கடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. கடிக்கிறதுக்கு என்ன? ஓகே, ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா ஓகே, ஒன்னும் வரல அப்படின்னா வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் பிளே வித் டாக் அப்படின்னா என்னன்னா, நாய் கூட விளையாடாத, இட் வில் பைட் யூ, அது ஒண்ணு கடிச்சிரும் அப்படின்னு சொல்றது. ஐ வில் பிக்கப் யூ அப்படின்னா வந்து நான் உன்னைய பிக்கப் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கேயாவது இருக்கு அப்படின்னா, எங்கேயாவது நிக்கிற அப்படின்னா நான் வந்து ஐ வில் பிக்கப் யூ, ஸோ உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. பட் இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சை போகிறோம். ஸோ இதை வந்து நான் வந்து சொல்றேன். ஸோ இந்த இடத்துல எப்படி இந்த சென்டென்ஸ் இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லியிருப்பேன். ஸோ அதை உங்களுக்கு சொல்றேன் நான் ஃபியூச்சர்ல. யூ ஜஸ்ட் வெயிட் தர் ஐ வில் பிக்கப் யூ. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஐ வில் பிக் யூ அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஐ வில் பிக் யூ அப். இந்த இடத்துல பிக் யூ அப், இந்த யூ முன்னாடியே வந்துடும். ஸோ இது எதுக்குன்னா வந்து இந்த அப் ஓவர் இதெல்லாம் வந்து நான் பின்னாடி சொல்றேன். ஸோ ஜஸ்ட் இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இது கரெக்டான சென்டென்ஸ் இல்லைங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் பிக்கப் அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்டென்ஸ் வேர்ப் ஏன்னா யூஸ் பண்ணதுக்காக தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஐ வில் பிக்கப் யூன்னு சொல்லக்கூடாது, பிக் யூ அப். ஐ வில் பிக் யூ அப். நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஜஸ்ட் வெயிட் தான் ஐ வில் பிக் யூ அப். ஐ வில் கம் அண்ட் பிக் யூ அப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அப் எதுக்காக அந்த ப்ரிப்போசிஷன், இந்த அப் ஓவர் அவுட் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதை கரெக்டா அந்த சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வழி விட்டுட்டு அது போய் கடைசியில உட்காந்துக்கும். ஸோ இந்த மாதிரி கடைசியில வந்திருக்கும். அதே சேம் ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் ஐ வில் பிக் யூ அப்னு சொல்லணும், பிக்கப் யூன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஐ வில் பிக்கப் யூன்னு சொல்லக்கூடாது, ஐ வில் பிக் யூ அப். நான் வந்து ஜஸ்ட் வெயிட் தர் ஐ வில் பிக் யூ அப். நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். யூ ஜஸ்ட் வெயிட் தர் ஐ வில் கம் அண்ட் பிக் யூ அப் அப்படின்னு சொல்லணும். ஸோ கம் அண்ட்னு சொல்லக்கூடாது, அண்ட் ஐ வில் கம் அண்ட் பிக் யூ அப். நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த அப்பு டவுனு இந்த ஓவரு இந்த மாதிரிலாம் ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த ப்ரிப்போசிஷனா கரெக்டா வந்து ஃபில்லப் இட் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்லப் இட் அப்படின்னா வந்து நிரப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை இப்படி சொல்லக்கூடாது, ஃபில் அப் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்து இது கரெக்டா அடுத்து வர்ற வந்து சப்ஜெக்ட்டுக்கு இது வழி விட்டுட்டு கடைசியில போயிடும். இந்த அப்பு இந்த டவுனு இந்த ஓவர்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் ஜஸ்ட் அது ரூல்ஸ் எதுக்கு போட்டிருக்காங்க என்னன்னே தெரியாது. பட் இது ஒரு ரூல். பட் இது வந்து சப்ஜெக்ட்டுக்கு வழி விட்டு லாஸ்ட்ல போயிருக்கு. ஏன்னா ஒரு சவுண்ட் உச்சரிப்புக்காக அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட் இட் டவுன் அப்படின்னா பாருங்க, எனக்கே சொல்ல வரல, நோட் இட் டவுன் தான் சொல்ல வரேன். ஸோ நோட் டவுன் இட்னு சொல்லக்கூடாது, அதை நோட் இட் டவுன் அப்படின்னு சொல்லணும். வேக்கப் ஹிம்னு சொல்லக்கூடாது, எனக்கு அந்த மாதிரி உச்சரிப்பு வரல. வேக்கி மாப் அப்படிங்கிறது தான் சொல்லணும். இதோட உச்சரிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். வேக்கி மாப் அப்படிங்கிற கரெக்டா அந்த அப்பு அந்த ஆப்ஜெக்ட்க்கு வழி விட்டுட்டு கடைசியில போயிருந்துக்கும். ஸோ இதான் வந்து இது ரூலு. ஸோ இதை லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. சென்ட் அவுட் ஹிம்னு சொல்றது சென்ட் ஹிம் அவுட்னு சொல்லணும். சென்ட் ஹிம் அவுட், சென்ட் ஹிம் அவுட்னு சொல்லக்கூடாது, சென்ட் டிம் அவுட். ஸோ அதை வந்து டியா மாத்திக்கலாம். ஸோ சென்ட் ஹிம் அவுட் அப்படின்னு சொல்றது. ஏன்னா வந்து நம்ம நிறைய விஷயங்கள வார்த்தைகளை இன்னொரு வார்த்தைகளும் சேர்க்கல, அந்த வார்த்தைகளை வந்து என்ன பண்ணணும், ஈஸியாவே அதில் உள்ளதை வந்து ஒண்ணு சேர்த்துருவோம். ஸோ அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் தமிழ்ல சில வார்த்தைகளை ஒண்ணு சேர்த்துருவோம் பாத்தீங்களா. ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை சேர்த்தோம்னா அங்கே இருக்கிறது அங்க இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. அதே மாதிரிதான் சென்ட் ஹிம் அவுட்னு சொல்லக்கூடாது, சென்ட் ஹிம் அவுட், சென்ட் ஹிம் அவுட், சென்ட் ஹிம் அவுட்னு சொன்னீங்கன்னா ப்ரொனவுன்ஸ்க்கு, அதாவது ஈஸியாவே என்ன பண்ணா ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்துடும். ஸோ சென்ட் ஹிம் அவுட் இது தவறு கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளின் கோர்வை தான் என்னன்னா சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ் எப்படி பேசணும், அந்த கோர்வையா தான் பேசணும். பட் அதை தனித்தனியா பிரிச்சு பேசணும்னா வந்து
கிட்டத்தட்ட நம்ம மிஷின் மாதிரி பேசுற மாதிரி இருக்கும். சென்ட் ஹிம் அவுட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது அப்படி சொல்லக்கூடாது. சென்ட் ஹிம் அவுட், வி ஆர் ஹியூமன்ஸ். ஓகே, சென்ட் ஹிம் அவுட். நம்ம வந்து இந்த ரூல்ஸை பிரேக் பண்றதுக்கு அது ஹியூமனுக்கு ரூல் உண்டு. ஸோ அதனால சென்ட் ஹிம் அவுட் அந்த மாதிரி சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அப் இட்னு சொல்லக்கூடாது. ஸ்பிட் இட் அப். ஸ்பிட் இட் அப் அப்படின்னா வந்து துப்பு அப்படின்னு அர்த்தம். ஸ்பிட் அப்படின்னா துப்புறது. அதே த்ரோ இட் அவுட், த்ரோ இட் அவுட் அப்படின்னு சொல்லணும். த்ரோ அவுட் இட்னு சொல்லக்கூடாது, த்ரோ இட் அவுட். த்ரோ இட் அவே, தூரத்துக்கு போடு, வெளியே தூக்கி போடுன்னு சொல்லுவாங்க. த்ரோ இட் அவுட்னா வந்து வெளியே தூக்கி போடு, த்ரோ இட் அவேனா வெளியே தூரத்துக்கு போடு அப்படிங்கிறது. ரீட் அவுட் இட்னு சொல்லக்கூடாது, ரீட் இட் அவுட், ரீட் இட் அவுட். இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரூல்ஸ். இந்த ரூலை வந்து உங்களுக்கு கரெக்டா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தவிர அந்த ரூல்ஸ் எதுக்கு போட்டாங்க. ஏன்னா வந்து தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ரூல் எதுக்கு வந்துச்சு, இந்த ஒரு வார்த்தை எப்படி வந்துச்சு, அந்த உயிர் எழுத்துக்கள் என்ன, அது எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமர் படிச்சுன்னா தமிழ் இந்த ஜென்மத்துல படிக்க முடியாது. கிட்டத்தட்ட அந்த அளவு கிராமர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுத்து வச்சிருப்பானுங்க. ஏன்னா வந்து அவ்வளோ, ஏன்னா தமிழ் அவ்வளவு பழமையான மொழியா இருந்தாலும் அது வந்து ஒரு வார்த்தை எப்படி வந்துச்சு, ஒரு எழுத்து எப்படி உச்சரிப்பு, ஒரு எழுத்து எப்படி பிறக்குது, அப்படி அது முதற்கொண்டு அது எல்லாமே சொல்லும். பட் இங்கிலீஷ் அப்படி கிடையாது. ஒரு எழுத்து எப்படி உருவாச்சு அப்படிங்கறதெல்லாம் ஒரு டெஃபினேஷன் கொடுக்கல. ஜஸ்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இரு, அந்த மாதிரிதான் இங்கிலீஷ் இருக்கு. அதனால வந்து அது ரூல் போட்டு வச்சிருக்காங்க. பட் ஏன் எதுக்குன்னே தெரியாது. அதுக்கு கேள்வி கேட்டாலும் அதுக்கோட ஆன்சர் கிடையாது. பட் இப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. பட் அதை யூஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். சோ அதை தாண்டி நீங்க வந்து இது ஜஸ்ட் லேர்ன் தான் பண்ண போறோம். இதை பத்தி ஆராய்ச்சி எல்லாம் பண்ண போறோம். நம்ம மொழியியல் ஆராய்ச்சியாளர் கிடையாது. நம்ம வந்து மொழி ஆராய்ச்சி பண்றதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கல சில பேர்லாம் ஐ எம் பிஸி நவ், ஐ எம் பிஸி நவ் அப்படின்னா வந்து நான் பிஸியா இருக்கேன் இப்ப, நவ். ஐ வில் கால் யூ பேக். இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஒரு கோர்வையா தான் நம்ம சொல்லணும். ஸோ ஐ வில் கால் யூ பேக் அப்படின்னா வந்து நான் வந்து நான் வந்து பின்னாடி கால் பண்றேன். ஸோ ஐ எம் பிஸி ரைட் நவ், ஐ வில் கால் யூ பேக். நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றதுக்கு நிறைய வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஐ எம் பிஸி நவ், ஐ வில் கால் யூ பேக் ஆஃப்டர் சம் டைம். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் மிஸ்டேக் மீ, என்ன தவறா எடுத்துக்காதீங்க. டோன்ட் மிஸ்டேக் மீ, நான் வந்து என்ன தவறா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றது. தவறா எடுத்துக்காதீங்க. ஐ எம் ஆன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங், நான் வந்து இம்பார்ட்டன்டான மீட்டிங்ல இருக்கேன். ஐ எம் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நவ், ஐ எம் ஆன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நவ், தட்ஸ் வை ஐ வில் கால் யூ லேட்டர். நான் வந்து அதுக்கப்புறம் வந்து கால் பண்றேன். ஐ வில் கால் யூ லேட்டர், அதனால நான் வந்து உங்களுக்கு அப்புறமாடி கால் பண்றேன் அப்படின்னு சொல்றது. ஐ வில் ட்ராப் யூ அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட். இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை பேசலாம் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா அட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல அட். ஏன்னா ப்ரிப்போசிஷன் எந்தெந்த இடத்துல, ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட வந்து ப்ரிப்போசிஷனுக்கு வந்து தனி மீனிங் கிடையாது. எந்த இதோட சேர்த்து வருதோ அதுதான் அதோட மீனிங். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேஸ் பேசலாம் நம்ம அட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஐ வில் டிராப் யூ அட் த பஸ் ஸ்டாண்ட். நான் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றேன் அப்படி சொல்லுவேன். ஏய் கமான் யா, ஐ வில் டிராப் யூ அட் த பஸ் ஸ்டாண்ட். வாடா, நம்ம போய் நம்ம தமிழ் வாடா உன்னை டிராப் பண்றேன் அப்படி சொல்லணும்ல, அதே மாதிரி தான் கமான் யா, ஐ வில் டிராப் யூ அட் த பஸ் ஸ்டாண்ட். நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி நானே போயிடுறேன் அப்படின்னா ஐ வில் கம் மை செல்ஃப். நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஐ வில் கம் மை செல்ஃப், நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்க ஏற மாட்டேன். ஐ வில் கம் மை செல்ஃப் சொல்லுவாங்க. இந்த மை செல்ஃப்னா நானே அப்படிங்கிற மீனிங் குறிக்கும். யுவர் செல்ஃப்னா வந்து நீயே. யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா வந்து இது ப்ளூரல், இது சிங்குலர். நீங்களே அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹிம் செல்ஃப்னா அவனே அப்படின்னா, ஹெர் செல்ஃப் அப்படின்னா வந்து அவளே அப்படின்னு அர்த்தம். இட் செல்ஃப் அப்படின்னா அதுவே. திம் செல்ஃப்ஸ் அப்படின்னா வந்து அவர்களே. அவர் செல்ஃப்னா நாங்களே அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கும். ஸோ இதை லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. மை செல்ஃப் அப்படின்னா வந்து நானே. ஸோ யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயே. யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா வந்து நீங்களே. ஹிம் செல்ஃப் அப்படின்னா அவர்களே இல்லாட்டி அவனே. ஹெர் செல்ஃப் அவளே இல்லாட்டி அவர்களே அவளே. இட் செல்ஃப் அதுவே இல்லாட்டி தீம் செல்ஃப் அப்படின்னா வந்து அவர்களே. அவர் செல்ஃப் அப்படின்னா நாங்களே அப்படிங்கிற மீனிங் இருக்கும். இதெல்லாம் அங்கங்க தேவைப்படுற இடத்துல மட்டும் தான் நான் வந்து சொல்லிட்டே வந்துட்டு இருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஐ வில் கோ அண்ட் பிரிங் தம் ஹியர். நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு போய் ஒருத்தவங்க சொல்றேன். அழைச்சிட்டு வர்றதுக்கு என்னன்னா பிரிங் அப்படின்னு. ஒரு பிரிங் பக்கத்துல ஒரு பர்சன் வந்தாங்கன்னா அது என்னன்னு சொன்னா அழைத்து கொண்டு வான்னு அர்த்தம். ஸோ பிரிங் பக்கத்துல ஒரு பொருள் வந்துச்சுன்னா அது என்ன மீனிங் கொடுக்குதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். கொண்டு வா அப்படிங்கிறத மீனிங் கொடுத்துருந்தோம். ஸோ ஐ வில் கோ அண்ட் பிரிங் தம் ஹியர். நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னா ஐ வில் கோ அண்ட் பிரிங் தம் ஹியர். நான் அவங்கள போய் அழைச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது இந்த ஐ வில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன ஐ வில் ட்ரை, நான் ட்ரை பண்றேன், நான் முயற்சி பண்றேன். என்னால முடிஞ்ச வரையும் நான் முயற்சி பண்ணேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஏன்னா நான் என்ன செய்ய முடியும் அதை செய்யறேன். ஐ வில் டூ மை பெஸ்ட். என்னால என்ன செய்ய முடியும் அதை செய்யறேன். ஐ டூ மை பெஸ்ட் அப்படின்னு சொல்றது.
சில சமயத்துல உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நியூ வேர்பை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கன்வர்சேஷன் மாதிரி எடுத்துக்கிறேன். ஐ எம் நாட் வெல் அப்படின்னா எனக்கு முடியல அப்படின்னு நான் வந்து சரியில்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லை. ஹீ இஸ் நாட் வெல்னா அவன் உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் சம்திங், ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. உங்க ஹீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் சம்திங், ஏதாவது ஒன்று. இந்த ஒரு ரெக்கவர் ஆகிறதுக்கு அதுல இருந்து ரெக்கவர் ஆகும்ல, அதுக்கு என்ன கெட் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட் வெல்னா குணம் அடைகிறது, கெட் வெல் சூன் அப்படின்னா விரைவில் குணம் அடைதல், ஜூன் யூஸ் பண்ணுவோம். ரெக்கவர் ஆகிறதுக்கு கெட் வெல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். கெட் வெல் சூன் அப்படின்னா விரைவில் குணமடைகிறது. டோன்ட் வரி, அவன் சீக்கிரமா குணம் அடைஞ்சான், ஹி வில் கெட் வெல் சூன் அப்படின்னா. டோன்ட் வரியா, ஹி வில் கெட் வெல் சூன், ஹி வில் கெட் வெல் சூன், அவன் சீக்கிரம் குணம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட நாள் உழைக்கும்னு சொல்லுவோம்ல, அதாவது இது வந்து சீக்கிரம் குணமடையும். ஸோ நீண்ட நாள் உழைக்கும், ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு இது ரொம்ப நாள் நீண்ட நாள் உழைக்கும், நீடித்து உழைக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பார்க்கலாம். அதெல்லாம் என்ன இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்குன்னா லாஸ்ட் லாங், லாஸ்ட் லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வில் லாஸ்ட் லாங் அப்படின்னா வந்து இது ரொம்ப நாளுக்கு இருக்கும், ரொம்ப நாளுக்கு உழைக்கும் அப்படிங்கிறத பொறுத்துப்படும், மீனிங் இருக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது, ஸோ ஒரு வேர்பை யூஸ் பண்ணி எப்படி அமைக்கிறது, ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இதுல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாசிட்டிவ் சென்டென்ஸ் புரிஞ்சாதான் அந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாவே எடுத்துட்டு போக முடியும். ஸோ ஒவ்வொன்றும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். இதை ஜஸ்ட் வந்து இதை மக பண்ண சொல்ல, எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு லிசன் பண்ணுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல சப்ஜெக்ட் பதிலாக என்ன போடுறோம், ஸோ வில்லுக்கு பக்கத்துல என்ன யூஸ் பண்றோம், டேரக்டா வேர்ப் யூஸ் பண்றோம். ஸோ அதை தாண்டி வரதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ வில் கோனா நான் போறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ வில் கோ அண்ட் பிரிங் தம் ஹியர், நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கான்வர்சேஷன் யூசேஜுக்காக நம்ம எல்லாம் இதை எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ஒரே ஒரு வாக்கியத்தை அமைச்சிட்டு மட்டும் நம்ம வந்து பேச முடியாது. பல வாக்கியங்கள் அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம ஃபீலிங்கை ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கான்வர்சேஷன் அமைக்கும். நம்ம பாஸ்ட்டை மட்டும் பேச மாட்டோம், ஃபியூச்சரை மட்டும் பேச மாட்டோம், நம்ம பிரசன்ட் மட்டும் பேச மாட்டோம். மொத்தமா எல்லாமே சேர்ந்து நம்ம என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சூழ்நிலையுமே நம்ம பேசுவோம். அதனால வந்து நமக்கு ஒவ்வொரு டென்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா வந்து வேர்பை வந்து காலத்தை காட்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு வேர்பை எப்படி யூஸ் பண்றது, ஒரு வேர்பை என்ன அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணி சிம்பிளா இதுக்கு என்ன மீனிங், ஸோ இந்த வேர்பு இது எப்படி வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி இருக்கும், பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. This is A65. Thanks for watching this video and have a nice day.